வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோரை வந்து க்ளோசர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கதை வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிறனாலும் பரவாயில்ல, அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகும். நீங்கள் வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கதவை வந்து ஒவ்வொரு தடவையும் சாத்தணும்னு அவசியம் இல்லை. அடிக்க ஒருக்க நீங்கள் வெளியே வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டோரை க்ளோசர் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் பேண்ட் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வச்சு ஜாயின் பண்ணாதீங்க, டபுளாக வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுளாக வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரப்பர் பேண்ட்ஸ் வந்து ரெண்டு இது வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து இந்த கவட்டை அந்த மாதிரி வந்து உண்டிகோல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். கதவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு கேப் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 ரப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். 3 இது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து வந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரப்பர் வந்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரப்பர் பேண்டை வந்து வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ணணும்னா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மரக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன மரக்கட்டை வந்து எடுத்துக்கிறேன். இதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மரக்கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இந்த மரக்கட்டையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்டரை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மரப்பலகை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆணி வந்து அடிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மரப்பட்டறையில் வந்து சின்னதாக வந்து மரப்பலகை வந்து அங்கே போனீங்கனாலே கிடக்கும், அதையே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம 2 இது சம அளவுக்கு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்து வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆணி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆணியை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறேன். பாதி ஆணி வந்து இறங்குற அளவுக்கு நீங்கள் அடித்தாலே வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி ஆணி அரைகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வந்து விட்ருங்க. அது வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கணுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. இந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரப்பலகையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்து வந்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பார்த்திங்கன்னா நடுவில் சென்டரில் வந்து அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொக்கி மாதிரி ஆக்ட் ஆகும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டபுள் சைடட் டேப் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடட் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் வச்சு ஒட்டாதீங்க, ஒரு 2 இது சேத்தாப்பில் வச்சு வந்து ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதவுல வந்து வைக்கும் போல கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். மரப்பலகையில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடட் டேப் வந்து நல்லாவே ஒட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண போகிறோம். கதவு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோராக சில பேத்துக்கு இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் டோராக இருக்குது அப்படின்னாலும் ஈஸி தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதவு வந்து பார்த்தீங்கன்னா மூடிக்கோங்க. இந்த கதவு தான் நம்ம வந்து ஆல்ரெடி திறந்து மூடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 இதுலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அது வந்து எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆணி இருக்குது பார்த்தீங்களா, ஆணியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரெக்ஷன், அதாவது இந்த சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து இதை வந்து ஒட்டிடலாம். ஜஸ்ட் வந்து ஒட்டிட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இதை வந்து ஒட்டிக்கிறோம். நல்லா மேலே இருக்கிற மாதிரி வந்து ஒட்டுங்க, அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி. எதுக்காக நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து பிஞ்சு போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டாலே போதும் நம்மளுக்கு. பாருங்கள், கதை வந்து நம்ம திறக்கிறோன்னு வைங்களேன், 2 ரப்பர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியே வந்து வராது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிடும். நீங்கள் வந்து திறக்கிறீங்கன்னா ரொம்பனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து போட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ரப்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இதை நான் இன்னொருக்கு வந்து மாட்டி விட்டுக்கிறேன்.
பார்த்தீங்களா உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸர் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் காட்டுறேன், அது எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 மரக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா. 2 மரக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த ஆணி வந்து இந்த சைடு இருக்கணும், இந்த ஆணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வராது. சப்போஸ் வந்து ரப்பர் வந்து உங்களுக்கு இது போயிடுச்சு பிஞ்சிருச்சுனாலும் இதை எடுத்து போட்டுட்டு இன்னொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ரப்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஜாயிண்ட் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயிண்ட் வந்து பண்ணியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்துக்கு எது அளவுக்கு வந்து தேவையோ அது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் கூட இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான், அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகுதா, சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக அந்த டோர் க்ளோசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸர் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோரை வந்து க்ளோஸர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து செஞ்சு பாருங்கள். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.